ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்த ஏகனாபுரம் கிராம மக்கள் உடன் மாவட்ட கலெக்டர் தேர்தல் பார்வையாளர் வைத்த கோரிக்கையை கிராம மக்கள் புறக்கணித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்று வட்டார கிராமங்களை உள்ளடக்கி பரந்தூர் பசுமை வழி விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. விமான நிலையம் அமைப்பதற்கான இடங்களை தேர்வு செய்து நிலங்களை கையகப்படுத்தும் அறிவிப்பையும் வெளியிட்டு வருகிறது. இந்நிலையில் விவசாய நிலங்கள், குடியிருப்பு நீர்நிலைகள் உள்ளிட்டவை அழிக்கப்படும் என்பதால் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் சுற்று வட்டார கிராம மக்கள் தொடர் போராட்டங்களை கடந்த 625 நாட்களாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை புறக்கணிப்பதாக ஏகனாபுரம் கிராம மக்களும் பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு போராட்ட குழுவினரும் அறிவித்திருந்தனர். 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிலையில் கிராம மக்களின் அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ள ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏகனாபுரம் கிராம மக்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட கலெக்டருமான கலைச்செல்வி மோகன், ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தேர்தல் பொது பார்வையாளர் அபிஷேக் சந்திரா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் ஆகியோர் இன்று வருகை புரிந்தனர். தேர்தல் பார்வையாளர் அபிஷேக் சந்திரா ஏகனாபுரம் கிராம மக்களின் கோரிக்கைகளை தேர்தல் ஆணையத்திற்கும் மத்திய மாநில அரசுக்கும் தெரிவிப்பதாகவும் கிராம மக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை தேர்தலில் வாக்களிப்பதை கட்டாயம் நிறுத்தக்கூடாது என கோரிக்கை விடுத்து வலியுறுத்தி பேசினார். இருப்பினும் ஏகனாபுரம் கிராம மக்கள் தேர்தல் பார்வையாளரின் கோரிக்கையை நிராகரித்ததோடு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதால் தங்களுக்கு எந்தவிதமான பயனும் ஏற்படும் என்ற நம்பிக்கை இல்லை என தெரிவித்தனர். கிராம மக்கள் தேர்தல் பார்வையாளரின் கோரிக்கையை நிராகரித்ததால் பேச்சுவார்த்தை நடத்த வந்த மாவட்ட கலெக்டரும் தேர்தல் பார்வையாளரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பலமுறை போராட்டங்கள் நடத்தியும் பிரதமர், அமைச்சர்கள், முதலமைச்சர், மாநில அமைச்சர்கள் என பல பேருக்கு கடிதங்கள் அனுப்பியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என தெரிவித்த நிலையில் வெறும் சம்பிரதாயத்திற்கு மட்டுமே வந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு சென்றுள்ளனர். பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழு ஏற்கனவே இந்த பரந்தூர் பசுமை விமான திட்ட கைவிட கோரி பல போராட்டங்கள் நடத்தி இப்ப இந்த நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலை ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தேர்தலை புறக்கணிப்புன்னு ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சிருந்தோம். புறக்கணிக்கிறோங்கிற அறிவிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் கிராமத்தில் அத்தனை கிராம பொதுமக்களும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் அது. அந்த அடிப்படையில் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் தலைமை தேர்தல் அதிகாரி உங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த கிராமத்துக்கு சென்று தேர்தல் அதிகாரி, அப்சர்வர் இவங்களாம் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு தேர்தல் அந்த அப்சர்வரும் மாவட்ட மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்டத்துறை காவல் கண்காணிப்பாளர் வந்தாங்க. பொதுமக்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வரல அவங்க, சும்மா அதாவது அந்த மேலே மாநில தேர்தல் அதிகாரி சொல்லிட்டாரு, அதை ஒரு நிரூபிக்கணும், அது ஒரு புகைப்படமா இல்லை ஒரு வீடியோவா செய்தியாளர்கள் அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் தான் வந்ததா தெரியுது. ஏன்னா அவங்க வேற எதுவும் சொல்லலை. வாக்கு செலுத்துங்க, வாக்கு செலுத்தாம போனா உங்களுக்கு என்ன நன்மை பயக்கும், அதை விட வாக்கு செலுத்துங்களேன் அப்படின்னு தான் கேட்டாங்க. மற்றபடி எங்களுடைய கோரிக்கைகளோ எங்களுடைய டிமாண்ட் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அதில் என்ன பண்ணுவோம் மாநில அரசு, அதையெல்லாம் அவங்க அப்போ ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இதை பற்றி நாங்கள் விவாதிக்க முடியாது. தேர்தல் கமிஷன் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. வாக்கு செலுத்துறதை பற்றி தான் சொல்ல முடியும். நீங்கள் வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னாங்க. வாக்கு செலுத்தி அந்த பிரயோஜனம் இல்லாத நாங்கள் பொதுமக்கள் வாக்கு செலுத்தி மட்டும் என்ன ஆக போகுது? அதனால வாக்கு செலுத்தாமே இருந்துங்கிறதுனால தேர்தல் புறக்கணிப்பை நாங்கள் அதில் கடைபிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடையில இது போராட்ட குழு மட்டும் இல்லை, அத்தனை பொதுமக்களும் சேர்ந்து எடுத்து முடியும். கடிதம் என்னன்னா, அதாவது நீங்க மத்திய அரசு கிட்ட இது வரைக்கும் போயிருக்கீங்களா? மாநில அரசு என்னமோ இந்த திட்டத்தை அவங்க அக்கறை இல்லாத மாதிரியும் நீங்க மத்திய அரசு தான் முடிவெடுக்கணும், மத்திய அரசு கிட்ட போயிட்டீங்களா அப்படின்ற அந்த அப்சர்வர் கேட்டார். நாங்க என்னன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே மத்திய அரசு கிட்ட ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, விமான போக்குவரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஜோதியா சிந்தியா, வி கே சிங் ஐயா அவர்கள், பிரைம் மினிஸ்டர் பிரேந்திர மோடி ஐயா அவர்கள், அவங்களுக்குலாம் நாங்கள் ஏற்கனவே போராட்ட குழு சார்பாக லெட்டர் அனுப்பிட்டோம். 8 மாதத்துக்கு முன்னாடி. அதை தான் அவர் கேட்டார், நீங்க மத்திய அரசு அணுகுனீங்களா, மத்திய அரசுக்கு லெட்டர் அனுப்புனீங்களான்னு கேட்டார். நாங்கள் எல்லாம் அனுப்பிட்டோம்னோ எதுவும் பதில் சொல்லாது போயிட்டார். வாக்களிங்கன்னு கேட்டாரு, வாக்களிக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம்.
நாளைக்கு வந்து ஆட்சியரோட பேச்சுவார்த்தை அதுல ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை சார். இங்க வந்து ஆட்சியர் வாயே திறக்கல. இனிமே அங்க போனா மட்டும் ஆட்சியர் என்ன பண்ண போறாங்க? ஆட்சியர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட ஆட்சியர் எங்ககிட்ட எதுவும் பேசல சார். இது சம்பந்தமா எதுவும் பேசல. அப்சர்வர் மட்டும் தான் பேசினார். எதுவுமே பேசாது போயிட்டாங்க ஆட்சியர். இப்ப உங்களோட கோரிக்கையா மனுவா கொடுக்க சொல்லியிருக்காங்க. மனு கோரிக்கல சார். மத்திய அரசு கிட்ட கொடுத்த லெட்டர் கொடுங்க. மனு கூட கொடுக்க சொல்ல. மத்திய அரசு கிட்ட கொடுத்த லெட்டர் கொடுங்க, நான் ரெஃபர் பண்றேன். ஏன் நீங்க வந்து இது மாதிரி புறக்கணிக்கிறங்கிறத நான் எழுதுறதுக்கு வசதியா இருக்குன்னு சொன்னார். அதனால எங்களுக்கு ஒன்றும் பயன் இல்லை சார். எங்களுக்கு எதுவும் பயன் இல்லை. இல்ல சார், போல நாளைக்கு போக மாட்டேன் சார். எதுவும் போக மாட்டேன்.